என்னுடைய படத்திற்கு மிகப்பெரிய இசையை கொடுத்து இன்னைக்கு காலையில் கூட சார் தேவ சார் பூக்கார சாங்கை பற்றி தனியாக ஒரு ஆர்டிகல் பண்ணிட்டு இருந்தாங்க, அஜித் 32ன்னு சொல்லி போட்டு. ஸோ தேங்க்யூ சார். நிறைய முறை சொல்லியிருக்கேன், அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கப்போ அவரோட 6 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், டைரக்டர் ஒர்க் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவருடைய மியூசிக்கில் அந்த படம் வந்து மினிமம் கேரண்டி எப்பயுமே இருக்கும் அவுட்டு போனால், ஆனால் ரொம்ப நல்லாவே இருக்குது மெலோடி சாங்கு. நின்னை சரணடைஞ்ச சாங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஸ்பிரிச்சுவல் அல்லா சாங் கூட ஒரு நாகூர் அனிபா பாடின மாதிரி ஒரு பயங்கர வைப்ரேட்டிவாக இருந்தது. ஸோ குட் பிக்சரைசேஷன் நல்லா இருந்தது. சிவம் சார், டைரக்டர் சிவம் சார், ப்ரொடியூசர் ராமலிங்கம் சார், அண்ட் ஹீரோ ஹீரோயின் மறுபடியும் நம்ம ஸ்னேகன் சார், எல்லாருமே பெரிய டீம் வந்து உள்ள இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ப்ராமிசிங்கான ஒரு ஜானர் பேய் அப்படின்ற ஒரு ஜானர் கையில் எடுத்துருக்குறாங்க. நிச்சயமா ஒரு மினிமம் கேரண்டியோட அந்த படம் குறைந்தபட்சம் இல்லாமல் நல்ல வெற்றியும் தோடும் அப்படின்ற நம்பிக்கையோட ராதிகா உங்களுடைய கோரியோகிராஃப், ஜானி மாஸ்டர் கோரியோகிராஃப், அப்புறம் கேமராமேன் சார் யாரையா விட்டுருந்தா ஸ்கெச் பண்ணோம். உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி. தாய்மையின் உச்சத்தையும் நட்பின் ஆழத்தையும் காதலின் தீவிரத்தையும் தன் வார்த்தைகளால் அடித்தளமிட்டு தமிழ் சினிமாவில் உச்சம் தொட்ட கவிஞர் சிநேகன் அவர்களை அன்போடு பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த விழா எடுத்த உடனே 4th gear 6th gearனு போயிட்டே இருக்கு. அதனால நம்ம படத்தை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த படம் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு நாங்க எல்லாருமே சேர்ந்து ராமலிங்கம் சாருக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். காரணம் வந்து சிஎம் சாருடைய போராட்டம் மிகப்பெரிய போராட்டம். கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு ஏறத்தாழ ஒரு 6-7 வருடங்களா தெரியும்னு நினைக்கிறேன். இடையில வந்து ஆக்சிடென்ட் ஆகி கால் வந்து பிரேக் ஆகி வீட்டில் கட்டு போட்டு தொட்டி கட்டி படுத்திருப்பாரு. அப்போ கூட அந்த வீடியோ ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்து அனுப்புவாரு, ஏதோ படம் பண்ணி அந்த சார் பாரு. அவர் எந்திரிச்சு நடக்கவே முடியாத ஒரு சூழலுக்குள்ள அவ்வளோ தவிப்புல அவருடைய தேடுதல் வந்து மிகப்பெரிய தேடுதல். அதுக்கு வந்து ஒரு பெரிய பக்கபலமா இருந்தது கேமராமேன் வெற்றி சார். அதில் வந்து மறுக்கவே முடியாது. இருவரும் வந்து அந்த அளவுக்கு போராடி இருக்காங்க. அவங்களுடைய போராட்டத்துக்கு ஒரு களம் அமைத்து கொடுத்த தயாரிப்பாளர் ராமலிங்கம் சாருக்கு தான் இந்த நேரத்தில் வந்து டீம் சார்பாக மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த படத்துல எனக்கு பெரிய சந்தோஷமே எல்லாமே நட்புகள். வேலை பார்த்த எல்லாருமே இங்க ஆரம்பிச்சாங்க பாத்தீங்கன்னா எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் நடிகர்களும் எல்லாமே நட்புகள். இது ரொம்ப நாள் கழிச்சு என்னுடைய தோழி வந்து அஸ்மியாவை பார்க்குறேன். இப்போ என்னன்னா கேட்டீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு படத்துல கூட வாய்ப்பு கிடைக்காத போது அவங்க பண்ண போராட்டங்கிறது அவங்கள திசை மாற்றி விட்டுச்சோன்னு எனக்கு நிறைய வருத்தம்லாம் உண்டு. ஏன்னா அற்புதமான ஒரு பர்ஃபார்மர். ஆனா வந்து அவங்கள வந்து ஒரு கிளாமர் டான்ஸா வந்து இந்த சினிமா பார்க்கும்போது அவங்களுக்கான களம் அமையுங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்கு. அவங்க வந்து இன்னைக்கு ஒரு நட்பா எப்பயோ வந்து தேடுதல் காலத்துல இருந்தாலும் இன்னைக்கு வந்து நட்பா என்னுடைய பாட்டுக்கு அவங்களும் அவங்களுடைய நடனத்துக்கு என்னுடைய பாட்டும் அமைந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா தேடுதலை மட்டும் விடவே விடாதீங்க. ஏன்னா ஓடும் வரைக்கும் வெற்றி நிச்சயம், தேடும் வரைக்கும் வாழ்க்கை நிச்சயம்ங்கிறது இயற்கையுடைய கூற்று. அந்த தேடுதலையும் ஓடுதலையும் நிறுத்திட்டோம்னா அங்க ஸ்டாப் ஆயிடும். தேடுதலை இயங்கி கொண்டு இருப்பது மட்டுமே நம்மளுடைய கடமை. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய உழைப்புக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, அதுக்கு ஒண்ணுமே வாழ்த்து சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா தேவானந்த் சார் கூட நான் வந்து கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் சேர்ந்து பாடல் பண்ணது. காரணம் சமீபத்தில் ஒரு 10 வருட காலமாக எனக்கு ஒரு மிகப்பெரிய ஏக்கம் உண்டு. ஒரு கம்போஸ் பண்ணும்போது ஒரு பாடலாசிரியரும் இயக்குனரும் ஒன்னா உட்காந்து கம்போஸ் பண்ற அந்த கலாச்சாரம் போயிடுச்சுங்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்கும். முன்னமெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கம்போசிங்னா இசையமைப்பாளர் இருப்பாரு, 4 பேர் வாத்திய கருவிகளோட உட்காந்துருப்பாங்க, ஒரு தயாரிப்பாளர் இருப்பாரு, இயக்குனர் ஒரு அசிஸ்டன்ட், அப்புறம் பாடலாசிரியர், இப்படி பாத்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் 10-15 பேர் அந்த கம்போசிங்ல இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப கலகலகலகல்னு திருவிழா மாதிரி ஒரு கம்போசிங் நடக்கும். ஒரு பாட்டு டியூன் பண்ணும்போது எழுதுறது, சரியில்லைன்னு மாத்துறது, ஒரு வரி வந்துருச்சுட்டா எல்லாரும் பாராட்டுறது, அந்த சந்தோஷமா உருவாக்கின பாடல்களுடைய ஆயுள் இன்னைக்கு மிகப்பெரிய அழுத்தமாக இன்னைக்கு எவர்கிரீனா இருக்கிறதுக்கு காரணமே அந்த இடத்துல படைப்பாளிகள் எல்லாம் சேர்ந்து படைத்த படைப்பு. ஆனா 10 வருட காலமாக வெறும் டியூன் மட்டும்தான் வாட்ஸ்அப்ல வந்துகிட்டு இருக்கு, வரிகள் மட்டும்தான் வாட்ஸ்அப்ல போயிட்டு இருக்கு. எங்கேயோ பாடுறாங்க, எங்கேயோ மிக்ஸ் பண்றாங்க, எங்கேயோ வந்து கடைசி ஃபைனல் வரும்பொழுது அந்த வீடியோ பண்ணுவாங்க, லிரிக்கல் வீடியோன்னு வரும்பொழுதுதான் நம்ம பாட்டு உசுரோட இருக்கா, கை இருக்கா, கால் இருக்கா, நகம் இருக்கான்னு அப்பதான் நம்ம பார்ப்போம் எது எடுப்பாங்க எது எடுக்க மாட்டாங்கன்னு. அதுல இருந்து மாறி நீண்ட நாட்களுக்கு பிறகு தேவா அவர்களுடைய வேலை பார்த்தது எனக்கு இன்னும் மலர் நினைவுகளாக இருக்கிறது. காரணம் மனுமிதிங்கிற படத்துலதான் அவருடைய முதல்ல ஒரு ரோஜா தோட்டம் பூத்து கொடுங்குதுன்னு நாங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் அவருக்கு எழுதின முதல் பாட்டு அது. அன்னைக்கு தேவா அண்ணன் என்னை எப்படி கூப்பிட்டாரோ, அன்னைக்கு தேவா அண்ணன் எப்படி பாசமா இருந்தாரோ அந்த பாசம் இன்னைக்கு அப்படி இருக்கு.
ஏன்னா நிறமாறாத பாசத்துக்கு சொந்தக்காரர் அண்ணன் இருக்காங்க. எனவே இந்த கல்ச்சர் நல்லா இருக்கு. இன்னொரு நன்றி சொல்லணும் சிவம் சாருக்கு. இப்ப எல்லாம் 2 பாட்டு வச்சு அது ஒரு பல்லவி ஒரு சரணத்தோட முடிக்கிற கலாச்சாரத்துல இருக்கும்போது 3 பாட்டு வச்சு அதுக்கு 2 சரணம் வச்சிங்களா, அதுக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆனா எழுதுறதுக்கு படைப்பாளிகள் நிறைய இருக்காங்க, களமம் கிடைக்க மாட்டேங்குது யாருக்குமே. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நண்பர்கள் பாடல் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா இப்ப வர அந்த ட்ரெண்டிங்க்கு சரியாகுமா சார்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு புரியாத எதையும் படைப்பாக கருதுவது இல்லை. நான் இந்த பாடல்கள் புரிகிறது, அது படைப்பு. இந்த படத்துக்கு இது தேவை, இதை கொடுத்திருக்கிறாங்க. அதனால வேண்டி எது புதுசு எது பழசு எது ட்ரெண்டிங்கிறதுலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. மக்களுக்கு போய் சேருவது மட்டும்தான் படைப்பு. அது போய் சேரலாம், அது படைப்பாகவே இருக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கூற்று. அந்த வகையில ஒரு நல்ல படத்துல, நல்ல கதை அம்சத்தோட இருக்கிற ஒரு படத்துல நல்ல ஒரு நிறைவான ஒரு பணியை நான் செஞ்சிருக்கிறேங்கிற ஒரு பெரிய திருப்தி இருக்கு. எனவே இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் ஜெயிக்கணும். காரணம் இப்ப பெரிய படங்களால வர பிரச்சனை தான் இன்னைக்கு ஸ்ட்ரைக் சொல்றோம். ஒரு பக்கம் சம்பள பிரச்சனை, ஒரு பக்கம் பிரஸ்டீஜ் இஷ்யூ. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த எப்போதுமே சமூகத்துல உள்ள பிரச்சனைகளுக்கான முடிச்சுகளை வைப்பது மொத்தம் கலைகளுடைய பணியாக இருந்துச்சு. நிறைய முடிச்சுகள் இருக்கும். ஜாதியால விழுந்திருக்கும், மதத்தால விழுந்திருக்கும், ஏற்றத்தால விழுந்திருக்கும், ஏழ்மையால விழுந்திருக்கும். இப்படி பல்வேறு முடிச்சுகளை அவிழ்த்து சரி செய்வது மட்டும்தான் கலையின் பணியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த கலையிலேயே ஏகப்பட்ட முடிச்சு விழுந்தது தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி சின்ன ப்ரொடியூசர்கள் கூட உள்ள வர பயப்படுவாங்க. எனவே நம்மளுடைய பிரச்சனைகளை நாமே சரி செய்து அடுத்த தலைமுறைக்கு கலைகளை கடத்த வேண்டும். அப்படி கடத்த வேண்டும் என்றால் சிறிய படங்கள் நிறைய வர வேண்டும். ஏனென்றால் ஒரு பெரிய படம் என்பது 3 வருடத்துக்கு ஒரு கதை வருது. ஒரு சின்ன படம் தான் ஒரு வருஷத்துக்கு 10 படமாவது வரும். ஒரு 500 குடும்பம் ஒரு படத்துல பிழைக்குதுன்னா 10 குடும்பத்துல எத்தனை குடும்பம் பிழைக்கும் நீங்களே பாத்துக்கோங்க. இது வெறும் கலையாக மட்டுமில்லாமல் வாழ்வாதாரமாகவும் கலாச்சாரத்தின் பரிணாமமாகவும் தொடர்ந்து தமிழ் மண்ணில் ஒழித்துக் கொண்டிருக்கும் கலைக்காக சில விஷயங்களை கடந்து போவது நல்லது. காரணம், சினிமாவில் சண்டை போடுவர்கள் எல்லாம் சினிமாவை நேசிப்பவர்கள். நான் ஒருத்தனை வேணும்னு சொன்னாதான் சண்டை போடணும், வேண்டாம்னு சொன்னா செல்ல ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நீ வேண்டாம்னு முடிவு பண்ணிட்ட நான் பேசவே தேவையில்லை. எதுக்கு வாதம், எதுக்கு விவாதம், தூக்கி எறிஞ்சிட்டு போக வேண்டியதானே. எப்போதுமே ஒரு தட்ட கோபம் இருக்கு, ஒரு சண்டை இருக்கு, ஒரு வாதம் இருக்குன்னா எனக்கு நீ வேணும், உன்னை விட்டு நான் போக மாட்டேங்கிறான். அது கலையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், நட்பா இருக்கட்டும், சண்டை வர இடத்தில் பிடிமானம் அதிகம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அன்பிற்குரிய அனைவருக்கும் வணக்கம். P2 படத்தினுடைய ஆடியோ ட்ரெய்லர் லான்ச் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல படத்தின் தயாரிப்பாளர் ராமலிங்கம் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி. அடுத்து படத்தினுடைய இயக்குனர் சிவம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மூன்றாவது படத்தினுடைய கேமராமேன் வெற்றி. எனக்கு இந்த வெற்றி சிவம் அவங்களும் அறிமுகம் கிடையாது. இருந்தாலும் வெற்றிக்கு ஏன் நான் ஃபஸ்ட்டு 3வது ஒரு வாழ்த்து சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு படம் ஒரு ஆடியோ லான்ச்சு ட்ரெய்லர் லான்ச்சில் ஒரு ஃபங்க்ஷன், அந்த படத்தின் சம்பந்தமாக ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது யாருடைய பெயர் அதிகமாக உச்சரிக்கப்படுதோ அவங்க அந்த படத்துக்காக அதிகமாக வேலை பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா வந்ததுலேருந்து நிறைய பேர் கேமராமேன் வெற்றி சொல்லிட்டே இருந்தாங்க. வெற்றிக்காக வந்தேன், வெற்றி கூப்பிட்டாரு, வெற்றி சொன்னார். ஸோ ஒரு டைரக்டருக்கு இப்படி கேமராமேன் அமையணும் ஃபஸ்ட்டு. அதுவே ஒரு பெரிய பலம். அதுக்கு அப்படி ஒரு கேமராமேனுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்ததுக்காகவும் டைரக்டருக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்ததுக்காகவும் அந்த கேமராமேனுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படம் விஷுவல் ஆரம்பிக்கும் போது என் கவனம் ஃபுல்லாக இசையில் தான் இருந்துச்சு, விஷுவலோட. ஏன்னா தேவா சாரோட மியூசிக் இன்னைக்கு கரண்ட்ல எப்படி இருக்கு அப்படின்னு எனக்கு கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு. எங்கள் அண்ணன் ஸ்நேகனனுடைய வரிகள், சவுண்டில் மட்டும்தான் நான் ஃபஸ்ட்டு கவனமாக இருந்தேன். என்ன எனர்ஜி தேவா சாரோட மியூசிக், இன்னும் எந்த விதமான ஒரு குறையும் இல்லை. அப்படி ஒரு ஃபாஸ்ட், அப்படி ஒரு எனர்ஜி. பொதுவாக அப்பா ஒரு ஜாமான் இருக்கும்போது அப்பாவோட பையன் போட்டி போடுவாங்க. எங்கள் அப்பாவோட இடத்த அடைஞ்சிடணும், அவரை கிராஸ் பண்ணிடணும், அவரை டச் பண்ணிடணும் அப்படின்னு. இங்க என்ன நடக்குதுன்னா பையனோட அப்பா போட்டி போட்டுட்டு இருக்காரு. அடிச்சு நீ கிட்டலாம் வர முடியாது, நான் இன்னும் அதே எனர்ஜில இருக்கேன், நான் இன்னைக்கு இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா அப்படி ஒரு எனர்ஜி. தேவா சாருக்கு வாழ்த்துக்கள் சொல்ற வயசு கிடையாது. ரொம்ப நன்றி சார், உங்களுடைய மேடையில் நாங்கள் இருக்கிறதுக்கு பெரிய சந்தோஷம். படத்தினுடைய கதாநாயகன் அவர் விஷுவலோட நேரம் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகா இருக்காரு. ஷாம் மாதிரி இருக்காரு, நடிகர் ஷாம் மாதிரி. பெரிய இடத்துக்கு வரணும். ஹீரோயினா இருக்கட்டும், எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தின் குழுவினர் எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப அறிமுகமானவங்க. ராதியா மேடமாக இருக்கட்டும், ஜானி மாஸ்டராக இருக்கட்டும், ஆர்டேட்டர் குணா அவராக இருக்கட்டும்,
எல்லாருமே ஏற்கனவே நிறைய படங்கள் அனுபவம் இருக்கவங்க. ஸோ அனுபவம் உள்ளவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக அந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடையும். நண்பர் நடிகர் ராஜசிம்மன் அவருடைய கருத்தை பற்றி மட்டும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே ஒரு எனர்ஜி ஆரம்பிச்சிச்சு இந்த ஃபங்க்ஷன். அதுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் அவருக்கு. ஒரே ஒரு விஷயம் தான், அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு, அவர் மனசுல பாதிக்கப்பட்டிருக்காரு, காயப்படுத்தப்பட்டிருக்காரு. அவரை வந்து அவரோட குறைகளை சொல்லி அவரை களங்கப்படுத்த முயற்சி பண்றாங்க. அதுக்காக வந்து ஒரு தயாரிப்பாளரை நோக்கி, அவர் எந்த தயாரிப்பாளர் நோக்கி பாதிக்கப்பட்டாரோ அவரை கண்டிக்கிறதுக்கோ அவர் மேல் வருத்தங்களை தெரிவிக்கிறதுக்கோ நிச்சயமா அவருக்கு முழு உரிமையா இருக்கு. ஆனா அதே நேரத்தில் ஒரு ஒட்டுமொத்த சங்கத்தை சொல்றதுக்கு வந்து அது சரின்னு எனக்கு தோணலை. ஏன்னா சங்கத்தை வந்து தயாரிப்பாளர் சங்கத்தை கண்டிக்கக்கூடிய ரைட்ஸ் வந்து நம்ம யாருக்குமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய முதலீடு, அந்த முதலீடு சம்பந்தமாக அவங்க படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே வந்து அது எவ்வளவு சொன்னாலும் அது கேட்கறவங்களுக்கு போய் சேருமான்னு தெரியல. ஸோ அந்த தயாரிப்பாளர்கள் வந்து நம்மளுடைய முதலாளிகள், அந்த சங்கத்தை வந்து நம்ம கண்டிக்க வேணாம், அது மேடைகள் அப்படின்றது என்னோட கருத்து. சமீபத்தில் நிறைய டிஸ்கஷன் போய்கிட்டே இருக்குது. நடிகர் நண்பர் தனுஷ் அவர்கள் மீதான நடவடிக்கையாக இருக்கட்டும், விஷால் அவர் மீது நடவடிக்கையாக இருக்கட்டும், இப்படி எல்லாமே இப்போ நேற்று கூட ஒரு பிரச்சனை எங்கள் டைரக்டர் சார் சொல்லியிருக்காரு. ஒருத்தர் என்னோட படத்தில் வந்து என்னோட காட்சி வந்து என் அனுமதி இல்லாமல் சேர்க்கப்பட்டிருக்கின்றார். அதெல்லாம் கண்டிக்கத்தக்க விஷயம். ஒரு படைப்பாளி, ஒரு எழுத்தாளர், அவர் கனவு கண்டு அவர் எழுதின கதை, அவர் படைச்ச ஒரு படைப்பு, அவர் அனுமதி இல்லாமல் சேர்ப்பது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது சங்கம் பார்த்துக்கிறோம். இருந்தாலும் என்னோட கருத்தை நான் பதிவு பண்றேன். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு விஷயத்தை சமீபத்தில் மறந்துட்டோம் அப்படின்னு மட்டும் எனக்கு தோணுது. இது வந்து எங்க சங்கத்தினுடைய தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தினுடைய செயலாளர் அண்ணன் பேரரசு சார்ட்ட வந்து நான் பேசணும்னு வச்சுக்கிட்டு இருந்தேன். விழா ஆரம்பிக்கும் போது கரெக்டாக வரல, அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடலாம்னு ஆசைப்பட்டேன். வராதால இந்த மேடையில் வச்சு நான் சொல்றேன். எல்லாருமே சேர்ந்து நம்ம சினிமாவுடைய பிரச்சனை பேசிக்கிட்டே இருக்கோம். இது நிச்சயமா பேச வேண்டிய பிரச்சனை. நடிகருடைய சம்பளம் உட்பட, பட்ஜெட் உட்பட எல்லாமே இங்க பேச வேண்டிய பிரச்சனை, எல்லாமே இங்க நமக்குள்ள தீர்த்துக்கிட வேண்டிய விஷயம். ஆனா இது எல்லாமே நடிகர் தனுஷ் பிரச்சனை உட்பட நம்ம குடும்பத்தின் பிரச்சனை, இதை நம்ம தீர்த்துக்கலாம். ஆனா இதை தாண்டி தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஸ்டீபன் அப்படின்னு சொல்லி கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு கைது செய்யப்பட்டார் கேரளாவில், கொச்சின்ல. 2011 ஆரம்பிச்ச அவங்களுடைய ஆதிக்கம், அவங்க பண்ண அட்டுழியம், ஒரு மாஃபியா மாதிரி ஒரு 10-12 பேர் இருந்துகிட்டு இந்த தமிழ் சினிமா ஒட்டுமொத்தமா அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க 14-15 வருஷமா. எத்தனை திரைப்பட தயாரிப்பாளர்கள் நாசமானாங்க, ஒண்ணுமில்லாம போனாங்க அவங்க ஆதிக்கத்தினால், அவங்களோட அட்டுழியினால். அப்படி எத்தனை நடிகர்களுடைய வாழ்க்கை போச்சு, எத்தனை இயக்குனருடைய வாழ்க்கை போச்சு. கத்தணும், கதறணும், தமிழ் ராக்கர்ஸ் கண்டுபிடிக்கணும், அவங்க பிடிக்கணும், அது பண்ணணும்னா எல்லாம் பரபரப்பா இருந்துச்சு, செய்தியா மட்டுமே இருந்துச்சு. ஆனா ஒற்றை மனிதனாகோட அட்மின் சொல்லி ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு கோல் தமிழ் சினிமாவில் வரல. ஏன்னா இங்க நம்ம பிரச்சனை பேசிக்கிட்டே இருக்கோம். நம்ம அழைச்ச ஒருத்தர் வந்து இது பண்ணிருக்காங்க, ஒரு கேரளா கவர்மெண்ட் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கல, ஒரு கண்டனம் தெரிவிக்கல. ஒரு மாஃபியா நம்ம வந்து அதை பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு சங்கமும் எங்க செயலாளர் அண்ணன் பேரரசு சாருக்கு வந்து நான் கோரிக்கை வைக்கிறேன். எங்க சங்கம் உட்பட ஒட்டுமொத்த 24 கிராஃப்டும், எங்க சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் செல்வமணி சார் இருக்காங்க, அவர் தலைமையில் இருக்கக்கூடிய தொழிலாளர் அமைப்பு இருக்கு, எல்லாரும் சேர்ந்து தயாரிப்பாளர் சங்கம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு சங்கமும் தனி தீர்மானம் நிறைவேற்றி அவங்களை குண்டாஸ்ல போடணும். அவங்களுக்கு வந்து தமிழக அரசு, தமிழக போலீஸ் அவங்க வந்து கண்ட்ரோல் எடுத்து வெளியே வர முடியாத தண்டனை கொடுக்கணும். அவருக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம கண்டிக்கணும். யாரையும் வெளியே வரவிடாத அளவுக்கு அவங்க நம்ம பண்ணி, இதன் பிறகு தமிழ் சினிமாவை அழிப்பதற்காக எந்த ஒரு மாஃபியா கிளம்பினாலும் அவங்களுக்கு அச்சம் தரக்கூடிய அளவுக்கு அவங்க தண்டனை இருக்கணும். அப்படி ஒரு அழுத்தத்தை இந்த அரசுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு அவர் கோரிக்கை வச்சுக்கிறேன். நன்றி. மாஸ் படங்களை கொடுத்து கமர்ஷியல் என்கின்ற தேசத்திற்கு தான் பேரரசு என்று நிரூபித்த இயக்குனர் பேரரசு அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தேனிஷிய தென்றல் தேவாசர் அவர்களுக்கும், திரைத்துறை புயல் ராஜனையா அவர்களுக்கும் இந்த வணக்கம். ஏன்னா இங்கே தென்றலும் புயலும் ஒன்றா உட்காந்துருக்கு. பக்கத்தில் குளிர் காற்று, வாடைக்காற்று, பனிக்காற்று எல்லாம் உட்காந்துருக்கோம். இங்கே எல்லாருமே ராஜேஷ்குமார் பேசிட்டு இருக்காங்க. வருங்காலமே ராஜேஷ்குமார் பேசலாம், ராஜேஷ் என்ன பேசுவது தெரியல எனக்கு. இப்போ சும்மா 4th கே 5th கே போயிட்டு இருக்கு. எஸ்ஆர் புறப்பார் இன்னைக்கு பொங்கிட்டார். இன்னைக்கு
P2 இருவர் ட்ரெய்லர் இப்போ உள்ள அந்த ட்ரெண்டிங் மாங்கல ஒரு ஹாரர் மூவி. நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு த்ரில்லர் இருக்கு, அதே சமயத்தில் ஒரு நல்ல மெசேஜும் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சம்பத் ராம் பண்ணியிருந்தார் அந்த பாய் கேரக்டர். கரெக்டாக இருக்கு சார். ஆமாம், உங்களுக்கு எதை போகிறாங்க அது கரெக்டாக தான் இருக்குது. அதனால பாருமா நல்லா இருக்கு. அதனால அங்கே தீப்பிட்டாங்க, நல்லா தீப்பிட்டாங்க. ஆமாம் ஆமாம், வெளியே போய் கருத்துக்கு அப்புறம் தான் தமிழுக்கு நம்ம வரணும் தெரியும். இங்கே இருந்தது தெரியாது. நீங்கள் ஆகக்கூடாதுங்க, பெரிய இடத்துக்கு வந்துடுவீங்க. இப்போ சத்யராஜ்லாம் ஃபஸ்ட்டு அடையாளமாக நடிச்சு வரலாம். அப்புறம் இருந்தார், அவர் எல்லா படத்துலையும் ரேப்பா நடித்தார். அதுக்கு ஒரு பெரிய ஹீரோ ஆகிட்டார். நிறைய ஆர்டிஸ்ட் ஒரு விஜய் சேதுபதி ஆரம்பத்தில் ஒரு ஜெனரேஷன் வந்தார், இன்னைக்கு ஒரு பெரிய ஹீரோ ஆகிட்டார். சூரி நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் ஒரு சினிமா சொன்ன மாதிரி ஓடிட்டே இருக்கணும், தேடிட்டே இருக்கணும், கரெக்டாக அமைஞ்சிடும். நம்ம என்ன நம்மளுக்கு கிடைக்கவே அந்த அந்த ஆனந்தம் கவலை இருக்கக்கூடாது, கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துடும், பரப்படாதீங்க. அப்புறம் இந்த படத்தில் இயக்குனர் சிவம் ட்ரெய்லரில் ஒரு திறமெல்லாம் கட்டாரு. ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு விஷயம் ஓரளவு கொஞ்சம் புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஒரு காதலர் பொண்ணுதான் நினைக்கிறேன், பாவிகள் கொண்டது ஆவிகளை அழைதுன்னு நினைக்கிறேன். கடைசியாக போய் பிடிச்ச உடனே நம்ம இங்கே ஓடுறோம்னா தற்காத்தான். மனுஷனுக்கு பிரிவினை அப்படிங்கும்போது வெவ்வேறு மதம், வெவ்வேறு தெய்வம். ஆனால் பிரச்சனை வந்துட்டா எல்லாத்தையும் ஒன்று நம்மளுக்கு. நம்ம மாண்டூர் கட்டாவில் பார்த்தா அங்கே முஸ்லீம் இருக்க மாட்டாங்க, அங்கே அதிகமாக இருக்கிறது இந்துக்களும் கிறிஸ்தவரும். நிறைய கை கட்டுவாங்க, ரைட்டு குழந்தை கட்டுவாங்க, அவங்க கட்டுவாங்க. பார்த்தா நிறைய இந்துக்களும் கட்டுவாங்க. அப்போ மனுஷனுக்கு பிரச்சனை வந்துட்டா அல்லாவது இயேசுவாது சிவனாவது எல்லாம் ஒண்ணுன்றோம். இதுன்னு பேசும்போது தான் நான் அல்ல, நான் இயேசு, நான் பிள்ளையாரு, நான் முருகர் அப்படிமா. இப்போ முருகர் இல்லைங்க, அது ஒரு 19 பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனா இது ஒரு நல்ல விஷயம். யாருக்கு இருந்தாலும் எல்லாத்தையும் அவங்களுக்கு துணையா இருக்குங்கிற விஷயம் நான் ட்ரெய்லரை பார்த்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் சினேகன் சார், கவிஞர் சினேகன் சார், இதுக்கு முன்னாடியே இந்த ஜீன்ஸ் படத்தை பற்றி சில இன்டர்வியூலாம் பார்த்தேன். ஜீன்ஸ் படத்தில் வந்து ஐஸ்வர்யா ராய் வந்து ஹீரோயின், அப்புறம் வைரமுத்து சார் தான் பாட்டு எழுதணும். எனக்கு அப்போ அதிசயங்களை பற்றி எழுதணும். அப்போ அவர் எழுதிச்சும்போது நான் வந்து ஒரு எனக்கு ஐஸ்வர்யா நேராக ஒரு பார்த்துறேன் அப்படின்னு இருக்காரு. சரி ஓகே, கவிஞர் இப்போ பாருன்ட்டு பாம்பேக்கு வேணும் சார் கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போய் ஐஸ்வர்யாட்ட அறிமுகப்படுத்தி இவர் தான் படத்தில் கவிஞர் சொன்னா. நான் கேட்டேனா ஒருத்தர் முந்திக்கிட்டு வந்து இல்லைனாலே அது இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோ குற்ற உணர்வு உறுத்துவதுனாலதான் தப்பு வந்து ஆள் கிடையாது, நாங்கள் விட மாட்டோம் என்ன. அப்போ ஐஸ்வர்யா பார்த்ததுக்கு அப்புறம் ஐஸ்வர்யாவே வேக்கிற அளவுக்கு அதிசய அளவுக்கு அவர் வர்ணிச்சாரு வைரமுத்து. அந்த பாட்டை கேட்டு ஐஸ்வர்யாவே பேசிட்டாங்க, இப்படி ஒரு கவிஞராண்டு. அந்த மாதிரி இந்த படத்து கம்போசிங் நடந்திருக்கு. தேவா சார் உட்காந்துருக்கு, டைரக்டர் சிவன் சார் உட்காந்துருக்காரு. ஒரு சிச்சுவேஷன் சொல்லியிருக்காரு அவரு டைரக்டர். என்ன சிச்சுவேஷன்? தொட்டப்பட்டா ரோட்டு மேல முட்டை போராட்டா, தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டா, இந்த மாதிரி சாங் வேணும்னு இருக்காரு. ஓகே சார், டியூன் போட்டாச்சு. யார் எழுத வைக்கலாம்? இதுக்கு பேர் போனவர் நம்ம சேகன் கவிஞர் தான், அவர் கூப்பிட்டுருவோம். சிச்சுவேஷன் சொல்லியாச்சு, டியூன் சொல்லியாச்சு. அப்போ சிவன் கேட்டாராம் யார் இடத்துல ஆடுறது நடிக்கிறதுன்ட்டு. ஆஸ்மிதா நான் உங்களை பார்த்துக்கிறேன் சார், அப்பதான் எனக்கு வரிகள் வரும். சரி ஓகே, கவிஞர் விருப்பப்படுறாரு, அஸ்மிதா அறிமுகப்படுத்துவோம்.
சிவன் சார் கூட்டிட்டு டேரக்டர் ஒரு வேலை இல்லை, டேரக்டர் மாதிரி ஒரு குழப்பம் எதுவுமே இல்லை. சரி கவிதை கேட்டாருன்ட்டு கூட்டிட்டு அஸ்மிதா நீங்க ஷூட்டிங் வந்துருக்காங்க, இவங்க அஸ்மிதான் அவங்க பார்த்து 5 நிமிஷம் பேசிட்டு வந்திருக்காரு. வந்தோட வரி போடாராம், பஞ்சாபி பலகாரம் பார்த்தாலே பசியாரம், செய்யாத சேதாரம் நான் தான் ஆதாரம். அஸ்மிதா பார்த்து வருந்த சொல்றான் வரிய. அந்த அளவுக்கு இங்க கவிஞர். இன்னைக்கெல்லாம் பாருங்க, ஃபர்ஸ்ட் அவர் வந்து இல்ல இல்ல ஆசைதான், இப்போ இது கதைங்கிறாரு. என்ன இதுதான் நான் என்ன கேள்வி வந்திருக்கேன், நான் சும்மா ஆடியன்ஸ் வர மாட்டேன். என்ன இது கதை என்ன, ஒரு பாட்டு எப்படி உருவாச்சு, அந்த கவிஞர் என்ன எப்படி பாடுபடுத்தினாரு, பாட்டு எழுதினாரா பாடுபடுத்தினாரா, எல்லா விசாரிச்சு நான் ஆடியன்ஸுக்கு வருவேன். அப்ப இந்த பஞ்சாபி பாடத்தை பத்தி எல்லா கதையும் தெரியும் எனக்கு. இங்க வந்துட்டு சகோதரி அஸ்மிதா பேசி கொடுக்கு சகோதரி தான், எல்லாரும் சகோதரி தாங்க. ஆனா சார் ஒரு ஆதங்கம், எப்படி சம்பத்ராம் சொன்னமோ அதே மாதிரி தான். சில நேரங்களில் கலைஞருடைய வழி திசை மாறிடும். நம்மளுடைய திறமைகள் வந்து நம்மளோட திறமை ஒன்று இருக்கும், ஆனால் திரையோட வந்து வேற மாதிரி அதை வெளிக்காட்டிடும். சிலிக் சிங்கா அவர்கள் நெருக்கி ஒரு 100 படத்துக்கு 1000 படத்துக்கு அவங்க ஆடி இருக்கலாம். ஆனா இன்னைக்கும் சிக்ஸ் தானா அலைகள் ஓதுல அந்த கேரளம் ஞாபகம் இருக்கு. எத்தனை சரி அந்த அவங்க திறமை ஒரிஜினல் திறமை அது. அது மாதிரி அஸ்மிதா அவங்களுக்கு ஃபியூச்சரில் நல்ல ஒரு கேரக்டரமையும். ஆமாம், இப்படியே ஒரு காட்சி பொருளாக கவர்ச்சி பொருளாலாம் கடந்து போயிடாது, நம்பிக்கையோட இருக்க. தேவா சார் அவர் வந்து நம்ம வந்து இந்த ஈஸியாக நினைக்கலாம். அவர் ஆராய்ச்சி பார்த்தா அவரை விட ஒரு அட்டை வந்து 400 ரூபா 500 ரூபா சிறப்பு டிக்கெட் எடுத்து போவாங்க, அவன் கிட்ட போயிடுவான். தர்ம தரிசனம் அவன் தான் உருகி போறவன். எவன் தர்ம தரிசனத்துல 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்து ஊர்ந்து போறானோ அவன் தான் இறைவனை உருகி நினைச்சு அப்படி சுமத்துட்டு போறான். சிறப்பு தரிசனமும் பக்தி இருக்கும். நடிகர் சங்கமும் தவறு செய்கிற அந்த நடிகர்களை கண்டிக்கணும். தெரியும், நடிகர் சங்கத்துக்கே தெரியும் யார் யாரோட, எல்லாரையும் சொல்ல. இப்போ கார்த்திக் தம்பி இருக்குது, ஜெயம் ரவி இருக்குது, விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், இன்னும் நிறைய நடிகர்கள்லாம் டேட்டு கொடுத்தா கரெக்டா பர்ஃபெக்டா நடிச்சு முடிப்பாங்க. அவ்வளவுதான் வேணும். 9 மணி கால் ஷீட்னா ரஜினி சார் 7:30 மணிக்கெல்லாம் வந்து உட்கார்றாரு. அன்னைக்கு சிவாஜி கணேசன் 7:30 மணிக்கு மேக்கப் போட, அதனால்தான் காலமெல்லாம் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் பேர் எடுக்கிறாருன்னா எந்த ப்ரொடியூசருக்கும் அவர் வேதனை தந்ததில்லை. 95% எல்லாமே வெற்றி படங்களை கொடுத்து ப்ரொடியூசரை வாழ வைத்தார். ஆகவே எல்லோரும் தயாரிப்பாளர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நல்ல மனதோடு வாழ்த்து வேலை செய்யுங்கள். கடைசி வரை துணை நெல்லுங்கள். சினிமா வெற்றி பெறும், எல்லோரும் நலமாக இருக்கலாம் என்பதை சொல்லி இந்த P2 2% வெற்றி பெற்று இந்த 2% ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் கூட அவரோட இணைந்த கலைஞர்கள், இசையமைப்பு எல்லாரும் நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், வெற்றி பெறணும். நன்றி, வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் ராமலிங்கம். இது என்னோட முதல் படம். P2. இது என்னோட முதல் ஸ்டேஜும் கூட. நான் காலேஜ்லையா இருக்கட்டும், ஸ்கூல்லையா இருக்கட்டும், பேக் ஷீட் தான் நான். ஸோ இது என்னோட முதல் ஸ்டேஜ் சொல்லலாம். இங்கே வந்திருக்கிற எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மெயினாக இந்த படம் வந்து சின்ன வயசுலேருந்தே நான் படம் பார்த்துட்டு இருப்பேன். நிறைய படம் எடுக்கணுங்கிறது மோட்டிவ் கொஞ்சமாக வந்துட்டு இருந்து, நம்மளும் ஒரு டைமில் படம் எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலமாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இது ஒரு நல்ல நட்பு மூலியமா இந்த ஒரு படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தது. சொந்தவங்க எல்லாருமே இந்த படம் எப்படி எடுப்பீங்க, அது அனுபவம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால இனிஷியலா யார்கிட்டையுமே நான் படம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், அதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு முதல்ல அதை ஆரம்பிச்சிட்டேன். நான் படம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு
முதல் படத்திலேயே எனக்கு பெரிய பக்கபலமா இருந்தது. படம் கண்டிப்பா சக்சஸா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைச்சது தேவா சார். மெயினா எனக்கு தேவா சார் கிடைச்சது முதல் படத்துல அப்படின்னோடனே இந்த படம் நான் கண்டிப்பா படம் எடுத்து முடிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு பெரிய கான்பிடென்ட் எனக்கு வந்துருக்கு. அதுக்கப்புறம் ஸ்நேகன் சார் நிறைய எங்க வீட்டுல என் ஒய்ஃபோட்டும் ஸ்நேகன் சாருடைய ரொம்ப ஃபேனு. அந்த ஸ்நேகன் சாரும் இந்த படத்துல ஒரு லைன்லாம் கொடுக்குறாரு அப்படின்னோடனே கண்டிப்பா அந்த என்னால் சக்சஸா பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இது வந்துடுது எனக்கு. அதுக்கப்புறம் எனக்கு ஆனா அந்த சின்ன வயசுல இருந்து எந்த ஷூட்டிங்கும் போய் பார்த்ததில்ல, எதுவுமே பண்ணதில்லை. இந்த படத்துல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் மற்றும் அப்புறம் எனக்கு கேமராமேன் 2 பேரும் பக்கபலமா இருந்து படத்தை எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லாம படத்தை எனக்கு செஞ்சு கொடுத்துருந்தாங்க. எனக்கு ஒரு கஷ்டமே கிடையாது. படம் எடுக்கிறதுல போய் எல்லாரும் கேட்பாங்க, எப்படி முதல் படத்துலயும் எப்படி ஒரு கஷ்டம், எப்படி நீ எடுப்ப, எப்படி பண்ணுவ, எல்லாத்தையும் எப்படி டேக்கிள் பண்ணுவ, அது நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கஷ்டமும் எந்த கஷ்டமும் எனக்கு கொடுத்தது கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு சொன்ன மாதிரி அழகா சொன்ன மாதிரி படத்தை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை நல்லா வெற்றி பண்றதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும். நன்றி, வணக்கம். இந்த உலகத்துல சில விஷயங்கள் நிரந்தரம் அப்படின்னு சொல்லலாம். தலைவரோட டைட்டில் கார்டுக்கு இவரோட மியூசிக் நிரந்தரம். தமிழ் சினிமால கானான்னு சொன்னா இவரோட பேர் நிரந்தரம். தேனிசையா இருந்தாலும் சரி, துள்ளல் இசையா இருந்தாலும் சரி, காதல் பாட்டா இருந்தாலும் சரி, சோக பாட்டா இருந்தாலும் சரி, தமிழ் சினிமால இவரோட பாடல்கள் என்னைக்குமே நிரந்தரம். தேனிசை தென்றல் தேவா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். P2 இசை வெளியீட்டு விழா ட்ரெய்லர் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும், அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், இங்கே வீடியோ அன்பு நெஞ்சங்கள் எல்லாம் வந்திருக்காங்க. என்ன வாழ்த்தி நிறைய பேர் பேசுவாங்க. இங்க எல்லோருக்கும் நன்றி. முதல்ல வந்து நான் நிறைய படம் செய்யறது இல்லைன்னு சொல்லல, வர்றதில்லை எனக்கு மியூசிக் சான்ஸ். அதனால ரொம்ப நாளுக்கு அப்புறம் அன்பு சகோதரர் ராமலிங்கம் அவர்கள் வந்து இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்து கதையை சொன்னாரு. முதல்ல அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு தயாரிப்பாளர் நினைச்சாதான் நிறைய டெக்னீஷியன், கலைஞர்கள், நடிகர்கள், நடிகர்கள் எல்லாரும் வாழ முடியும். அதுக்கு அவருக்கு முதல்ல எல்லாருக்கும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்தது இந்த படத்தை ரொம்ப அற்புதமா எடுத்திருக்காங்க. அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு எனக்கு வந்து 10 நாள் பிடிச்சதுன்னா பாத்துங்க. பின்னணி இசை அமைக்கிறதுக்கு 10 நாள் ஆகுது, சீக்கிரம் முடிய சார், பணம் செலவாகுதுன்னு ப்ரொடியூசர் ஒரு வார்த்தை கூட சொல்லல. படம் நல்லா வரணும், அதுக்கு நீங்க என்ன மியூசிக் பண்றீங்க நீங்க பண்ணுங்க, டைம் எடுத்துங்க அப்படின்னு சொன்ன நம்ம முதலாளிக்கும் டைரக்டர் சிவம் அவர்களுக்கும், வெற்றி கேமராமேன் பாத்தீங்கல்ல என்ன என்ன பண்ணிருக்காரு வெற்றி அவர்கள். அதான் ஒரு டைரக்டருக்கு சார் சொன்ன மாதிரி ஒரு டைரக்டருக்கு ஒரு கேமராமேன் அமையும், அது அமைஞ்சாவே படம் வெற்றி. அதே போல அந்த வெற்றி வந்து கேமராமேன் அமைஞ்சிருக்காரு. எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, நான் நிறைய ஆடியோ ஃபங்க்ஷன் போயிருக்கேன். ஆடியோ ரிலீஸ் லான்ச் அன்னைக்கு ரிலீஸ் டேட் சொன்ன ஒரே படம் இந்த படம் தான். 9ஆம் தேதி படம் ரிலீஸ் சொன்ன ஒரே படம் P2 தான். அதே போல இங்க நம்ம ராதிகா அம்மா, ஜானி அவர்கள் எல்லாரும் ஸ்நேகன எல்லாரும் அந்த பஞ்சாபி பலகாரத்தை பத்தி பேசுவாங்க. அவரு எந்த பாட்டையும் வச்சு செஞ்சிருவாங்க. பஞ்சாபியா இருந்தாலும் சரி, அந்த மெலோடி சாங் உன்னையே அது, அப்புறம் அல்லா சாங் குத்தூஸ் பாடியிருப்பார், ரொம்ப நல்லா இருக்கும். நாகூர் அலிபா வாய்ஸ் மாதிரியா இருக்கும், அவ்வளவு அழகா பாடினார் அவர். அதே மாதிரி நான் சூப்பர் சிங்கர்களை தான் பாட வச்சேன். விஜய் டிவில வர பிள்ளைங்க பசங்களை தான் பாட வச்சு என்ன அழகா பாடிருக்காங்க பாத்தீங்களா. பிரியங்கா அவர்கள், பிரியா ஜெர்சன் ஒரு பஞ்சாபி பாட்டு பாடுங்க, பிரியா ஜெர்சன். அதே மாதிரி ஆதித்தன் ஒரு சிங்கர் பையன், நல்ல அற்புதமா பாடினாங்க. வளர்ந்து வரும் கலைஞர்கள் எப்பவுமே அது சினிமாவில் இயற்கை. நமக்கு வயசு ஏற ஏற சின்ன ஆளுங்களை வச்சு பாட வைக்கிறது, அப்ப நம்மளும் யூத் ஆகிடுறோம். ஸ்நேகன் சீரியல்
அப்பதான் நம்ம எதிர்பார்க்கிற விஷயம் கிடைக்கும் படத்துல. என்னப்பா அந்த இப்ப நீங்க எல்லாம் பாட்டு ரசிச்சதுக்கு காரணம் வந்து அந்த வாய்ஸ் தான், குரல் தான், இளமை சின்ன பசங்க குரல் தான். அது என்னையே சின்னவன் ஆக்கிடுச்சு, சின்ன வயசு ஆக்கிடுச்சு. நீங்க அதே யூத் ஆக்கா தேவான்றது காரணம் வாய்ஸ், வரி, ஸ்னேகனுடைய வரி. எல்லா பாட்டும் அற்புதமா எழுதுறாரு அவர். ஆனா எங்க கம்போசிங் வந்து ஒரு கம்போசிங் மாதிரியே தெரியாதுங்க, ஒரு ஃபேமிலி மாதிரி தெரியும். நாங்க கம்போஸ் பண்றது கொஞ்ச நேரம் தான், ஊர் கதை, உலக கதை, இத பேசி நாங்க முதல்ல சந்தோஷம் பண்ணோமா. எப்பவுமே படைக்கிறவங்க சந்தோஷப்பட்டதான் மக்கள் சந்தோஷப்படுவாங்க. நம்ம ரொம்ப அப்படி முகத்தை வச்சு சீரியஸா இருந்தா மக்கள் அவங்களும் சீரியஸா பைக் காமிச்சு போயிடுவாங்க. இந்த எல்லாமே எல்லாரும் நல்லா நடிச்சாங்க. நம்ம ராஜசிம்மன் அவர்கள் படத்துல என்ன டெரர். நான் முதல்ல பண்ற 6 படமே இந்த படம் தான். 410 படத்துல முதல் படம் இந்த படம் பண்றேன். நான் இவ்வளவு படங்கள் பண்ணி எனக்கு ஒரு 6 படம் பண்ணலையேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் இனி பண்ணிட்டு அந்த படமும் பண்ணியிருக்கேன். ஆனா படம் நல்ல படங்க. நான் வந்து மேடையில பேசுறேன் அதுக்காக சொல்லல. படத்துல சீன் இருந்தாதான் மியூசிக்கே வரும். ஒரு ரீரிகார்டிங் பண்ணும்போது அவ்வளவு டெரரா நம்ம பண்றோம்னா படத்துல பண்ணவங்க ஒர்க் பண்ணவங்க அப்படி பண்ணாங்க. அவர் ராஜசிம்மன் ஆகட்டும், இன்னொரு ஹீரோயின் ஆகட்டும், எல்லாருமே எல்லா நடிகர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. நான் படத்துல பார்த்தவங்க இருக்காங்க. அந்த ஒரு பாய் நடிச்சவர் நம்ம எல்லாரும் நல்லா. அது இவரு நம்ம பேரரசு அவர்கள் சொன்ன மாதிரிங்க, தான் முதலாளி இந்த படத்துல ஜெயிக்கணும், அவருக்கு நல்ல லாபம் வரணும்னு எல்லாம் மனசார நினைச்சுக்கிட்டு உழைச்சாவே இந்த படம் நிச்சயம் சக்சஸ். அது மாதிரிதான் எல்லாரும் வந்து உழைச்சிருக்காங்க, எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாம் நினைச்சு இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. கஷ்டம்தான், ஆனா இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறது நம்ம தொழில் மட்டும்தான். நம்ம தான் லவ் பண்ணுவோம் அந்த ப்ரொஃபஷனலா. நைட்டு 2 மணியா இருந்தாலும் பாட்டு கம்போஸ் பண்ணுவோம், பாடுவோம். அது போல இந்த அற்புதமான விழாவுக்கு எல்லோருக்கும் நன்றியை தெரிவிச்சு இந்த படம் வந்து முதல்ல ராஜன் சார் பேசும்போது ஒண்ணு சொன்னாரு, எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. நான் வந்து என் தம்பி தேவாவுடைய பிள்ளை ஸ்ரீகாந்த் தேவாவுக்கு முதல்ல வந்து நான் வாய்ப்பு கொடுத்தேன், பிரபு தேவா படத்துல. அடுத்தது வந்து பார்த்திபன் நடிச்ச படத்துல தம்பி தேவாவுக்கு மியூசிக் கொடுத்தேன். 300 கோடி லாஸ் ஆயிடுச்சுன்னாரு. இல்ல அது காம்பிக் சொல்றேன். 300 கோடி லாஸ் ஆயிடுச்சு சொன்னீங்களே, 3 கோடியா? அப்போ நீங்க சொன்ன இடம் கரெக்ட், அந்த சொன்ன இடம் தப்பு. இல்ல நான் அண்ணன் வந்து நான் எப்பவுமே ஜாலியா பேசுவேன். இல்ல நீங்க பேர சொல்லிட்டு 3 கோடி நீங்க அதுக்காக இல்ல, இது ஜாலினா தப்பு இல்ல, அதெல்லாம் கணக்கான கேட்டுட்டு இருக்கேன் நான். அதெல்லாம் ஒண்ணு இல்லை, அது வரணும், பணம் ஆட்டோமேட்டிக்கா வரணும். எனக்கு ரொம்ப இந்த மேடை ரொம்ப இதுவா இருக்கு, ஹாப்பியா இருக்கேன். எல்லாம் மறந்து சந்தோஷமா இருக்கிற இடம் இது. அம்மா நல்லா நடிச்சம்மா. நான் பஞ்சாபி பலகாரம் நானும் சொல்லக்கூடாது, ஏன்னா நாளைக்கு யூடியூப்ல ரெடியா இருப்பாங்க. இதெல்லாம் ஒருத்தர் செஞ்சுட்டாரு, உங்களை கூப்பிட்டு இங்க நிக்க வச்சு ரசிச்சு எங்க அண்ணன் பண்ணி நாளைக்கு யூடியூப்ல அதுதான் அவர்களை கூப்பிட்டு ரசி அதுக்கு இருக்காங்க. வெரி குட், எல்லாருக்கும் வெரி குட், வெரி குட். எல்லோருக்கும் என்னுடைய நம்ம சிவம் அவர்கள், வெற்றி அவர்கள், ப்ரொடியூசர் அவர்கள், எல்லா டெக்னீஷியன் நடிகர்கள், சரவண சுப்பையா நல்லா என்னை பத்தி அஜித் படத்தை பத்தி பேசினார். ரொம்ப சந்தோஷம். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம். பீட்டு படத்தின் இயக்குனர் சிவம் அவர்களை நன்றி உரை வழங்க அழைக்கிறேன். உடல் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வருகை தந்திருக்கும் அனைத்து இயக்குநர்களுக்கும் என் மனமான நன்றி தெரிவித்துள்ளேன். நேர குறைவாக இருப்பதால் விழாவை முடிக்குமாறு பணிகொண்டு சார், முக்கியமான தருணத்துக்கு வந்துட்டு இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீடு
மேடையில் இருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் இணைந்து பீட்டு படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லரை வெளியிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.